பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைத்தனை தயவினில் தந்தனை போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெருஞ்சீர் ஆற்றலின் நோங்கிய அருட்பெருஞ்சோதி உலகினில் உயிர்களுக்குறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாகுக ஓங்குக என்றனை போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெருஞ்சீர் ஆற்றலின் நோங்கிய அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மலரே மலரே நீ யார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என். மலரே மலரே நீ யார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என். பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டே. பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டே. மலரே மலரே நீ யார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என். இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. செயற்கை மயக்கம் தெளிந்தறிவு செம்மை பெற என் கதை சொல்வேன். செயற்கை மயக்கம் தெளிந்தறிவு செம்மை பெற என் கதை சொல்வேன். மலரே மலரே நீ யார், உன் மன
மனமும் அழகும் வண்ணமும் என் மலரே நீ யார் என கேட்டாய் மறைப்பொருளான தெய்வமே நான் மலரே நீ யார் என கேட்டாய் மறைப்பொருளான தெய்வமே நான் சிலரே அறிவார் இவ்வுண்மை சிந்தனை செய்ய வல்லவர்கள் சிலரே அறிவார் இவ்வுண்மை சிந்தனை செய்ய வல்லவர்கள் மலரே மலரே நீ யார் உன் மனமும் அழகும் வண்ணமும் என் பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து கரம் கூத்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமுமா கரம் கூத்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமுமா மலரே மலரே நீ யார் உன் மனமும் அழகும் வண்ணமும் என் இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி ஒரு இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி ஒரு நிறைந்த பெரிய மண்டலமே நெடிய விரிந்த பேரண்டம் நிறைந்த பெரிய மண்டலமே நெடிய விரிந்த பேரண்டம் மலரே மலரே நீ யார் உன் மனமும் அழகும் வண்ணமும் என் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என்னை அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குறித்து
குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே, குருவே அன்பே. நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். பிரம்ம ஞான சுருக்கம். இறைநிலை தன்னிருக்கத்தால் எழுந்த முதல் தோற்றம் ஈத்தரெனும் இறைத்துகளாம், ஈத்தரெனும் இறைத்துகளாம். இறைத்துகள்கள் எனும் தொகுப்பு கூடியதோர் தொகுப்பே விண்கூட்டமைம்போதம், விண்கூட்டமைம்போதம். நிறைவெளியில் விண் சுழல வெளியழுத்த விளைவாக விண்கரைய அக்கரை செல் வெளியேற அனைத்தலைகள் காந்தம் மாச்சு, காந்தம் மாச்சு. மறைப்பொருளாம் காந்தம் என்ற நுண்துகளின் தன்மாற்றம் அழுத்த முதல் ஐந்தாகும் முடிவு நிலை மனமாம். குறைவில்லா இயற்கையதன் தன்மாற்ற சீரதனை மேற் சொன்ன வரிசைகளில் வைத்து மனப்பாடம் செய்வீர், மேற் சொன்ன வரிசைகளில் வைத்து மனப்பாடம் செய்வீர். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆஸ்தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை வழி நடத்துவாராக. நித்திய ஆனந்தம் தரும் நித்தியானந்த தவத்தை மிகச் சிறப்பாக வழி நடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி சிவகுமார் பழனிமுத்து ஐயா அவர்களுக்கும், இன்றைய பாடலை இனிமையாக இசை கூட்டி கூறிய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய பாடலுக்கும் இன்றைய தவத்துக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்கு. இன்றைய பாடல் தொகுப்பு வான்காந்தம் ஜீவகாந்தம் என்ற தலைப்புல கொடுக்கப்பட்ட பாடல்களில் ஒன்று. அந்த ஜீவகாந்தமும் வான்காந்தமும் இணைந்து உடலிலே ஒவ்வொரு சிற்றறைகளுக்கும் சாயம் பூசுவது போல காந்த தன்மாற்றத்தை உள்ளே உணர்ந்து பரப்பி நலம் காணக்கூடிய தவத்தை அருமையாக இயற்றினோம். குருவுக்கு நன்றி. இந்த பாடல்ல முழுமையாக பிரம்ம ஞானத்துக்கான அத்தனையும் கொடுத்துட்டாங்க சுவாமிஜி. இந்த பாடலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிரம்ம ஞானத்தை பத்தி ஏற்கனவே நம்ம நிறைய முறை கேட்ட ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும். அதுல கடைசியா ஒரு வரி சொல்லுவாங்க, தத்துவத்தின் முடிவான தானேயான தனை அறிந்த வித்தையது தர்க்கம் வேண்டாம். அதை வெறுமே பேசுறதுனால புரியாது, அதுவாக மாறி உணர வேண்டும். அப்படி ஒவ்வொன்றையும் உணர்ந்து அவர்களுக்கு அசரீதியாக கிடைச்சதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. போன வார வெள்ளிக்கிழமை ஐயா அவங்க பேசும்போது ரொம்ப அழகா சரீரி அசரீரி அப்படிக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் சிறப்பா சொன்னாங்க. இது போல மெஞ்ஞான தத்துவங்கள்லாம் மகான்களும் ஞானிகளுக்கும் அசரீரியாக இறைநிலையே உணர்த்தியது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம ஒருவருக்கொருவர் பேசி கேட்டு தெரிஞ்சுக்கிறோமே, ஒருவர் பேசுகிற சத்தத்தை இன்னொருத்தர் கேட்கிறோம், அதெல்லாம் வைகாரி அப்படிங்கிற மொழி குறிப்புக்கு கீழே வருமா. ஆனால் உள்ளுணர்வாக தெரிகின்ற விஷயத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க, பச்சந்தி அப்படி. அது போல இறைநிலை உள்ளுணர்வாக கொடுத்தது தான் மகரிஷி உணர்ந்து அதை ஆராய்ச்சி செய்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா எல்லாரும் அந்த பிரம்ம தத்துவத்தை தேடி போய் உணர்ந்தாங்க.
ஆனா ஏன் எல்லாராலையும் சொல்ல முடியல? இன்னைக்கு இவ்வளவு அழகா ஒரு பாடல்ல நமக்கு புரிப்படுகின்ற மாதிரி நம்முடைய அறிவு நிலைக்கு ஏத்த மாதிரி மகரிஷி கொடுத்திருக்காங்க. ஆனா பல ஞானிகள் இந்த இறை தத்துவத்தை உள்ளுணர்வா உணர்ந்துதானே வேதமும் புராணங்களும் உபனிஷத்துக்களும் எழுதப்பட்டது. ஏன் நமக்கு புரியல? அதையும் மகரிஷி ஆராய்ச்சி பண்றான். அது என்ற வெளியேனில் அணு எவ்வாறு அவதரித்தது என்று அறிய போனாரெல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார். அறிவு அங்கு ஏது? அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்பார். யூகிக்கும் போது சொல்ல முடியல. அங்க போன போது அந்த பேரறிவோடு இணைந்த போது திரும்பியும் இங்க இயக்க நிலைக்கு வந்த உடனே இந்த அறிவு எடுத்து கூற முடியவில்லை. ஆதியே அணுவான காரணத்தை அறிஞர் எல்லாம் விளக்காதது இதனால் என்று எப்படி நான் சொன்னேன்னு சொல்றாங்க. ஆதிநிலை அணுநிலை இவ்விரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றேன். அப்ப இரண்டுமே என்னது? அதுவேதான் இதுவாக இருக்கு, அதுதான் எல்லாமாக இருக்கு. நான் அதையும் பார்த்தேன், எல்லாமான பொருளுக்குள்ளேயும் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அந்த கதையைத்தான் எப்படி அது இதுவானது, ஒன்றே பலவானது என்று பல வேதங்களும் சொன்னது. ஆனால் ஒன்று எப்படி பலவானது அப்படிங்கறது வேதாத்திரியம் தான் நமக்கு சொல்லுது இல்லையா? அப்ப அந்த ஒன்று பலவான கதைதான் சுருக்கமாக பிரம்மஞான சுருக்கம் அப்படிங்கிற தலைப்புல இந்த பாடல்ல கொடுத்திருக்காங்க. இது எல்லாம் நம்ம ஒவ்வொரு பாடல்லையும் உணர்ந்துதான். எப்படி சொல்றாங்க? இறைநிலை தன் இறுக்கத்தால் எழுந்தது முதல் தோற்றம். இல்லாத ஒரு பொருளே இருப்பதாகும், இருக்கும் பல பொருளும் இல்லாதிருப்பதுண்டு. எப்படி ஒரு வார்த்தை பாருங்க. அது ஒன்றுமில்லாத ஒன்று, அதுல இருந்துதான் எல்லாம் வந்திருக்கு. இங்க வந்தது எல்லாம் ஒரு நாள் அதுவாக மாறிடும். இல்லாத ஒரு பொருளே இருப்பதுண்டு, இருக்கும் பல பொருளும் இல்லாதிருப்பதுண்டு. அப்ப அந்த பொருள் எப்படி வந்தது? அந்த ஒன்றுமில்லாத ஒன்று அசைந்தது. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் அப்படின்னு ஒரு பாடல் எழுதினாங்களே, அது போல அது தன்னைத்தானே இறுக்கி கொண்டு அசைந்தது முதல் தோற்றம். அந்த முதல் இறை துகள், இதர் என்று சொல்லக்கூடிய இறை துகள் அந்த இறுக்கத்தால் நொறுங்கி உருவானது. சரி, அந்த உருவானது எங்க இருந்தது? அந்த நிலை வெளியில தான் இருக்கு. அப்ப இறை துகள்கள் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய இறைநிலையினுடைய அழுத்தத்தால் இணைய தொடங்கியது. இணைதல்னா அது ஒன்றோடு ஒன்று சேராது, தொகுப்பானது. சுவாமிஜி சொல்லுவாங்க, எதுவும் ஒரு விண்ணோ ஒரு அணுவோ ஒன்றை வென்று சேர்ந்து விட முடியாது. இரண்டும் தள்ளிதான் இருக்கும், ஆனா தொகுப்பாகும். எப்படி? வேகம் அதிகமான ஒன்று வேகம் குறைந்ததை சுழல தொடங்குது. அப்படி சேர்கின்ற இறை துகள்களின் தொகுப்பு தான் விண் அப்படின்னு சொல்றோம், அணுன்னு சொல்றோம். அந்த அணுக்களின் கூட்டம் தான் பஞ்ச பௌதீக பிரிவுகளும். இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க? அணுவினது தத்துவத்தை நான் ஆராய்ந்தேன். அப்ப சொன்னாங்களே, ஆதிநிலை அணுநிலை இவ்விரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றேன். அதே குருபிரான் அணுவை எப்படி ஆராய்ச்சி பண்ணேன்னு சொல்றாங்க. அணுவினது தத்துவத்தை யான் ஆராய்ந்தேன், காந்த அலை இயக்கம் தான் அது. அணுவினுடைய கூட்டுதான் அண்ட பிண்ட சராசரங்கள் அனைத்தும். அணுவினிலே சூடுண்டு குளிரும் உண்டு, அதனுள்ளே காந்தம் என்ற உயிரும் உண்டு. அணுவினிலே எழுச்சி உண்டு, கவர்ச்சி உண்டு. அதுதான் எல்லாமாகவும் இயங்கிச்சு. அது எப்படின்னா ஆலமரம் அதன் வித்தில் உள்ளார் போல அப்படின்னு சொல்றாங்க. அந்த அணுதான், அணுவினிலே அசைவு உண்டு, எழுச்சி கவர்ச்சிகளும் உண்டு, அணுவினிலே அண்ட பிண்டம் அனைத்தும் உண்டு. அதற்கு என்ன உதாரணம் சொல்றாங்க? ஆலமரம் அதன் வித்தில் உள்ளார் போல. பாரதி சொல்லுவார் இல்லையா, படைத்தவனின் சாயல் படைக்கப்பட்ட பொருளிலே இருக்கும். அப்போ அந்த படைக்கப்பட்ட அந்த மூலப்பொருளுடைய அத்தனை குணமும், எழுச்சி கவர்ச்சி நொறுங்குதல் அத்தனையும் அந்த அணுவுக்குள்ளேயும் இருந்தது.
அதுவே பஞ்ச பௌதீக பிரிவுகளாக மாறியது. விண்களின் வேக வேறுபாடே பஞ்ச பௌதீக பிரிவுகள். மகிழ்ச்சி சொல்றாங்க, அதனுடைய வேகம் குறைய 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 ஏற்படக்கூடிய வேறுபாடு அது முதல் பௌதீக பிரிவு விண், அடுத்தது காற்று, அழுத்த காற்று, நீர், நிலம் என்ற வகையிலே பஞ்ச பௌதீக பிரிவுகளாக மாறியது. அந்த பஞ்ச பௌதீக பிரிவுகளும் இடமாக, பொருளாக, ஏவலாக எங்க இருக்கு? அதே இறைநிலையில தான் இருக்கு. அந்த நிறைவெளியில், அந்த நிறைவெளியில் விண் சுழல அதை அழுத்துவது எது? அதே இறைநிலை. வெளியழுத்த விளைவாக அதிலே இருந்து வெளியேறக்கூடிய விண் கரைகிறது. அந்த கரைசலை தான் காந்தம் என்று சொல்கின்றோம். அப்ப காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிய முடியாது. அந்த காந்தமே எல்லாமாக, எல்லாவற்றினுடைய வெளிப்பாடாக இருக்கு. அது அழுத்துகிறது. அழுத்தும் போது ஏற்படக்கூடிய மோதுதல். இப்போ நம்மளோட மனிதன் வரையில வந்த கதையை பார்க்கும்போது இதனுடைய தன்மை நல்லா விளங்க முடியும். 5 பௌதீக பிரிவுகளில் ஏற்படக்கூடிய காந்த தன்மாற்றத்தை அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம்னு சொல்றோம். அது ஒரு பார்க்க முடியாத ஒன்று. அது மறைப்பொருளாக இருக்கிறது. அது அழுத்தம் முதல் 5 ஆகும். அதுவே 6வது அறிவு படைத்த மனிதன் வருகிற போது மனம் என்கின்ற தன்மையாக மாறிவிடுகிறது. இந்த இயற்கையினுடைய தன்மாற்றத்தை இதே வரிசையில் நாம பார்க்க பார்க்க அதுதான் பிரம்ம நிலை விளக்கம். பார்க்கறதுன்னா எப்படிங்க? ஒவ்வொரு பொருளை பார்க்கும்போது முதல்ல புலனறிவை கொண்டு பார்க்கிறோம், அதற்கப்புறம் விண்ணறிவை கொண்டு பார்க்கிறோம், அதற்கப்புறம் நுண்ணறிவை கொண்டு பார்க்க பழக்கிறாங்க மகரிஷி. புலன்களை மூலமாக பார்த்து பழகிய மனம் முதல்ல புலன்களை கொண்டு பார்க்கிறது, அதை ஒரு தோற்றமாக நினைக்கிறது. அடுத்து பகுத்து பார்க்க தொடங்குகிறது விண் கூட்டமாக. அப்ப விண் அறிவை கொண்டு பார்க்கும்போது அது விண்களின் கூட்டம். அந்த விண்ணினுடைய மூலப்பொருள் என்ன? இறை துகள். அதனுடைய மூலப்பொருள் இறைநிலை. அப்ப அதுவேதான் நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய அந்த கூர்ந்த அறிவை கொண்டு, நுண்மான் நுழைபுலன் கொண்டு பார்க்கும்போது மகரிஷி சொல்லுவாங்க, இல்லாத ஒரு பொருளே இருப்பதுண்டு, இருக்கும் பல பொருளும் இல்லாதிருப்பதுண்டு, சொல்லாத முன்னிருந்த சொல்லை போல சொரூபம் எல்லாம் பூரிக்கும் முன் அரூபம். இப்போ பேசின சொல் பேசுறதுக்கு முன்னாடி எங்க இருந்தது? அது அரூபமாக இருந்தது, இறைநிலையாக இருந்தது. அப்படித்தான் அணு முதல் அண்ட பிண்டமான அனைத்து தோற்றங்களும். அப்ப எப்படிங்க பகுத்து பாக்குறது? அதுக்கும் ஒரு டெக்னிக் சொல்லி தராங்க. கழித்து கழித்து பாருங்க. உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் மீதி, ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும். பெருகி வந்த வெளிச்சத்தை கழித்து விட்டால் பின்னரங்கே இருளன்றோ மிச்சமாகும். பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீக்க பூரணமே மிகுதிப்படும் அன்றோ ஆய்வீர். அப்ப பிரம்ம கதைய, அந்த பிரம்ம நிலை சுருக்கத்தை, பிரம்ம வித்தைய உணரணும்னா நமக்குள்ள முதல்ல பாக்குறோம், நாமே அதுவான கதை தெரிஞ்சா போதும். அதுதான் மகரிஷி சொன்னாங்க, தத்துவத்தின் முடிவே ஆன தானே ஆன தன்னை அறிந்த வித்தையது தர்க்கம் வேண்டாம். தர்க்கம் எதற்குங்க? ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய குணம், தன்மை, நாம சந்திக்கிறதுனால கிடைச்ச அனுபவம், அதை கொண்டு பிரிச்சு பாக்குறோமே, அதுவே தர்க்கம் தானே. 2 பேர் பேசினா தர்க்கம் என்று அல்ல அர்த்தம். நமக்குள்ளே முதல்ல தொடங்குது தர்க்கம். ஒரு மனிதரை பற்றியோ, ஒரு நிகழ்ச்சியை பற்றியோ, ஒரு பொருளை பற்றியோ நமக்கு தெரிந்த அறிவை கொண்டு அதை விரும்பவோ வெறுக்கவோ செய்கிறோமே, அப்போதே தர்க்கம் தொடங்கி விடுகிறது. தர்க்கம்னாலே 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றாக இருந்தால் அது உண்மை, 2 ஆனா அங்க தர்க்கம் வந்துடுது. அந்த தர்க்கம் நமக்குள்ளே தொடங்குது. ஏன்? வேறுபாடு பார்க்க தொடங்கும் போது. அந்த வேறுபாட்டுக்கான 16 காரணத்தையும் புரிஞ்சு கொண்டோமானால் எல்லாமே ஒரே இடத்துல இருந்துதான் வந்திருக்கிறோம். ஆதிதான் எல்லாம் ஆச்சு. அதுதான் சக்தி மிகுந்தது. வெட்டு வெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது இந்த பிரபஞ்சத்தில்? அதற்கு ஒரு எளிமையான உதாரணம், தொடப்பட்ட 2 பொருட்களோட தொட்டதா எண்ணும் அரூபம் யாது? இதை விட ஒருத்தரால சொல்ல முடியுமா? இப்போ என் கையில ஒரு புத்தகம் இருக்கு, இந்த புத்தகத்தோட பேப்பரை நான் தொட்டுக்கிட்டு இருக்கேன்.
ஆனா அந்த புத்தகமும் உணரலாம், அது உயிருள்ள பொருளாய் இருந்தால் தன்னை ஒருவர் தொடுகிறார் என்று. இப்போ நான் தொட்டதாக உணர்கின்றேனே, அந்த பொருள் தன்னை யாரோ தொட்டதாக உணர்கிறதே, இது எங்க இருந்து காமிக்க முடியும்? இப்ப நான் தொட்டதாக உணர்கின்றேன், நான் பேப்பரை தொட்டுட்டு இருக்கேன்னு சொல்றேன். ஆனா அதை யாரால உணர முடியும்? அந்த அரூபத்தை நான் மட்டும்தான் உணர முடியும். அதை இன்னொருத்தரும் தொட்டு பார்த்து தானே உணர முடியும். இந்த இரண்டுக்கும் இடையே உள்ளதுதான் இறைநிலையின் தோற்றம். தொடப்பட்ட இரு பொருட்களோட தொட்டதா என்னும் அரூபம் யாது? இது தெரியாம நாம எப்படி இருக்கோம்? பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா, பார்வையில்லார்க்கு அவை என்றும் காணா. எனக்கு பிரம்ம தத்துவம் புரியல, என்னால ஒத்துக்க முடியாது என்று இருப்பவர்களுக்கு, பார்வையில்லார்க்கு எப்போதும் சூரியனையும் சந்திரனையும் பார்க்க முடியாது. ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எட்டவில்லை அறிவிற்கு என்றால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொண்டோம். அப்ப இப்படியாக பலவித நிலைகளில் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி வாழும்போது பிரம்ம வித்தை புரியாது. அதற்கு என்ன செய்யணும்? அதற்கான வழி சொல்றாங்க. நரகத்தே நினைவதனை குறுக்கி கொண்டு நான் எனது எனும் மயக்கால் ஏற்ற துன்பம் சிறகத்தே சிந்தனையை செலுத்தி சத்து சித்து அனந்த நிலை அறிந்து ஒழித்தோம். நானே எல்லாம் என்று அந்த நர அகம், நான் தான் அகம் என்று நினைச்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அந்த தன்முனைப்பை எப்படி ஒழிக்க முடியும்? சிற அகம், துரியதவத்தை சொல்றாங்க. சிற அகத்தே சிந்தனையை செலுத்தி சத்து சித்து அனந்த நிலை அறிந்து ஒழித்து விட்டோம். அந்த பதி பசு பாசம் அத்தனையும் கடந்து போன உடனே நான் மட்டுமல்ல, நான் நான் என்பது அந்த இறைநிலைதான் என்பதை அறிந்ததனால் இந்த நான் அழிந்துபட்டது. பராகத்தே நினைவதனை ஒன்றச் செய்யும் பழக்கத்தால் வானவரும் ஆகிவிட்டோம். வானவர்னா தேவர், தேவர்களாகவும் நாம் ஆயிட்டோமா? எப்படி அந்த தேவ நிலைக்கு செல்கிறோம்? பர அகம், அந்த பரந்த அந்த எல்லையற்ற இறைநிலை. பராகத்தே நினைவதனை ஒன்றச் செய்யும் பழக்கத்தால் வானவரும் ஆகிவிட்டோம். கரவகத்தை தூய்மை செய்யும் கனல் விளைக்கும் கருதவத்தை தகுதியுள்ளோர்க்கு அறிவிக்கின்றோம். கர அகம், கருமையம், உள்ளே இருக்கக்கூடிய கருமையத்தை தூய்மை செய்யத்தான் பிரம்ம சுருக்கம் உணர முடியும். கரவகத்தை தூய்மை செய்ய கனல் விளைக்கும் கருதவத்தை தகுதியுள்ளோர்க்கு அறிவிக்கின்றோம் என்ற குருபிரான் பிரம்மத்தை உணர்த்துவதற்காக தன்னை அறியும் வித்தைய கத்துக் கொடுத்துட்டாங்க. அந்த சுருக்கம் தான் நாமாகவும் இருக்கிறோம். அந்த பிரம்மத்தினுடைய பின்ன நிலையாக நம்மை உணரத் தொடங்குவது மட்டுமல்ல, அதே பின்ன நிலையாக பார்ப்பவர்கள் எல்லாவரையும், பார்க்கும் பொருள் அனைத்தையும் இறைநிலையாக பார்ப்பதற்கு இந்த பிரம்ம நிலை சுருக்கம் உணர்ந்து கொண்டால் அதுதான் முழுமை பேறு நோக்கிய பயணம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். என்னம்மா? பிரம்ம ஞான சுருக்கம் கவியன் 1117. இறைநிலை தன்னிருக்கத்தால் எழுந்த முதல் தோற்றம் ஈதர் என்னும் இறை துகளாம். இறை துகள்கள் எனும் தொகுப்பு கூடியதோர் தொகுப்பே விண். விண்கூட்டம் ஐம்பூதம். விண்கூட்டம் ஐம்பூதம் நிறைவெளியில் விண்சுழல வெளி அழுத்த விளைவால் விண்கரைய அக்கரைசல் வெளியேற அனைத்து அலைகள் காந்தம் ஆச்சு. மறைப்பொருளாம் காந்தம் என்ற நுண்துகளின் தன்மாற்றம் அழுத்தம் முதல் 5 ஆகும் முடிவு நிலை மனமாம். குறைவில்லா இயற்கைதன் தன்மாற்றச் சீரதனை மேற்சொன்ன வரிசைகளில் வைத்து மனப்பாடம் செய்வீர். வாழ்க வளமுடன் அம்மா.
Thank you, Amma. Be blessed by the divine. Karthikeyanaya, would you be able to explain the Kaviyaya? Be blessed by the divine. Amma, in this Kavi, Maharishi gave the complete Brahmanyanam, and he advised us to by heart this poem because it has the complete transformation of divine. From divine state till our mind, this Kavi explains the complete transformation. The divine state has the quality of self-compressive surrounding pressure force because it is omnipresent and that's the powerful in the whole existence, and it has comprised all the knowledge, and the definition of time is divine. So it has all these four qualities. Because of that, it has its natural state of kinematic quivering. That is what is transformed into ethereal particle, the God particle. And then as the surrounding force continues, so the self-spinning God particles come closer together and form a consolidated spinning motion called wind, and the continuous surrounding force even push the wind together to form the whole existence with the five elements. When the spinning motion is surrounded by a pressure, the lighter particles at the outer orbit are thrown away, and it couldn't withstand with the self-surrounding force, and it merges with the divine. And the process of dissolving in divine space is called magnetism. And during the transformation, the magnet transformed from pressure, sound, light, taste and smell, and finally it transformed into mind. So from divine state till mind, Maharishi explained each and every step with his own intuition and with the help of divine. Whatever is being revealed to our beloved Guru, he shared that as Upadesam. In ancient times, we don't get these Upadesam that easy. Because of the love and compassion of our Guru, we got this Upadesam. We just have to, by heart, understand, practice, and follow. That will help us to attain salvation. Be blessed by the divine. Thank you, Ma.
Thank you so much for the wonderful explanation, Aya. Be blessed by the divine. Any other aspirants would like to share their thoughts? Please come forward and raise your hands, Aya and Amma. Be blessed by the divine. Vidyapal Amma, followed by Shanti Amma. Sure, Aya. Be blessed by the divine. Be blessed by the divine. Yeah, from this Kavi, what I understood is, as Kartikeyanaya explained, so the divine state, due to its self-compressive force, there rise the ether, the dust particles. Again, due to the self-compressive force, those dust particles combined and form the atom. The atoms combine, again the self-compressive force continues. Due to that, the atoms combine and form the elements are the Panchabhutas. So due to the variation of the combination, so due to the self-compressive force, again the lighter particles thrown out of the atoms, and it merge with the divinity, the totality. There arise the magnetic field. So this magnetism, the transformation, it is invisible. That is what this in the poem it says as the magnetism is invisible, which is the same dust particles transforms all these stages, and there comes the 5 tanmatras, that is pressure, light, sound, taste and smell. And also at the end, that same dust particles is acting as mind. So from the divinity until this mind, the ether, the dust particles, due to the self-compressive force, all this transformation is happening. So Maharishi is asking us to understand this, the natures, the lineup of this natures, the regularity of the nature's transformation. Keep this in mind and think about it and say it very often, so that everyone can understand this, and through that we can, every individual can realize the divinity. Be blessed by the divine, Amma. That's what I understood. Thank you for the opportunity, Amma. Thank you, Amma. Be blessed by the divine. Shanti ji, Amma. Be blessed by the divine, Amma. I'll explain according to my understanding, Amma. By the spinning action of the absolute and compressive force forms a dust particle surface vein, and this, according to the compressive force, gives a way, that is biomagnetism in the universe, which is known as Vangantam, and Jivagantam in our body. So this biomagnetism, by the order of function, and they form the 5 elements, and in our body they form Aritham, Oli, Suvai, Manam, which functions through our sense organs. So this Jivakantam, which functions through our sense organs, they are registered in the genetic center as well as in the universe. So Maharishi has told, that is, we should clearly note about the
function of biomagnetism, so that we can realize the God, that is the absolute, and reach the self-realization in our life. Thank you, Ma. Be blessed by the divine. Thank you, Amma. Be blessed by the divine. Any other aspirants would like to share your thoughts? We have a minute. Be blessed by the divine.